ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் bresenhams லைன் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். bresenhams லைன் அல்காரிதம் ஈஸியாக லைன் ட்ராயிங் அல்காரிதம். bresenhams லைன் அல்காரிதம் அப்படிங்கிறது லைன் ட்ராயிங் அல்காரிதமாக இருக்குது. that determines the points of an n-dimensional raster that should be selected in order to form a close approximation to a straight line between 2 points. அதாவது n டைமென்ஷனல் அப்படிங்கிறத 2 டைமென்ஷனல் எடுத்துக்கிறோம். raster மீன்ஸ் இஸ் a கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் the meaning of in points? பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ் a group of pixels. ஒரு குரூப் ஆஃப் பிக்சல்ஸில் எந்தெந்த பிக்சல்ஸ் வழியாக ஸ்டார்டிங் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எண்ட் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு லைன் ஜெனரேட் ஆகி ப்ராசஸ் ஆகி எவ்வளோ தூரம் ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்ட் தான் bresenhams லைன் ட்ராயிங் அல்காரிதம் அப்படிங்கிறது. Also, bresenhams line drawing algorithm is an accurate and efficient raster line generating algorithm as well as scan converts lines using only incremental integer calculations. bresenhams line drawing algorithm அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூ பேஸ் பண்ணி கால்குலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுனால அக்யூரேட்டாகவும் அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாகவும் ஒரு லைன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஜெனரேட் ஆகுது. Next, for example, we need to determine at the next sample position whether to the plant the pixel at position 11,11 or the one at 11,12. இந்த டயக்ராமில் இந்த லைனோட ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 10,11 அப்படிங்கிற ஃபிக்சலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிக்சல் பாயிண்ட் எது அப்படின்னா 11,11 ஆர் 11,12 அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் bresenhams லைன் ட்ராயிங் அல்காரிதம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு bresenham லைன் ட்ராயிங் அல்காரத்தோட டெரிவேஷன் அப்படிங்கிறது லைன் ட்ராயிங் அல்காரத்துக்கு உண்டான ஈக்குவேஷன் மூலயமா தான் நம்ம டெரிவேஷன் பண்ண முடியும். பேசிக்காக லைன் ட்ராயிங் அல்காரதம் அப்படிங்கிறது y = m × x + b அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் m அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் த லைனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதே சமயத்தில் b அப்படிங்கிறது ஒய்யோட இன்டர்செப்டாக இருக்குது. அதாவது ஸ்லோப் ஆஃப் த லைன் ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற வேல்யூ தான் b வேல்யூ. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் m = delta y by delta x. delta y அப்படிங்கிறது y2 - y1. அது மாதிரி delta x அப்படிங்கிறது x2 - x1. y2 - y1 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் அந்த லைன் எவ்வளோ தூரம் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஆல்சோ டெல்டா ஒய் அப்படிங்கிறது வெர்டிகலாக அந்த லைன் எவ்வளோ தூரம் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகுது. அதேமாதிரி டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது x2 - x1. எக்ஸ் ஆக்சிஸில் அந்த லைன் எவ்வளோ தூரம் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் ஆகுது. ஆல்சோ ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் அந்த லைன் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற வேல்யூ தான் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை டிவிஷன் பண்ணும்போது எம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஏன்னா bresenhams லைன் ட்ராயிங் அல்காரிதத்தோட டெரிவேஷன் அப்படிங்கிறது எம் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அங்கே ப்ராசஸ் ஆகுது. லைன் ட்ராயிங் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் எம் வேல்யூ அப்படிங்கிறது 3 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணப்படுது. அதாவது m = 1, m < 1, m < 1. எப்போ m = 1ன்னு இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனில் 45 டிகிரியில் ஜெனரேட் ஆகும்போது m = 1ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் ரெண்டு வேல்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்ராமில் ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 45 டிகிரியில் ஜெனரேட் ஆகிருக்கு. அதாவது m வேல்யூ = 1 நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த லைனோட ஸ்டார்டிங் ஃபிக்சல் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது x1 y1 அப்படிங்கிறது 10,10 இருக்குது. அதே சமயத்தில் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அதாவது x2 y2 அப்படிங்கிறது 15,15 இருக்குது. இந்த லைன் எந்தெந்த ஃபிக்சல்ஸ் வழியாக ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10,10 எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஃபிக்சல் 11,11, நெக்ஸ்ட் ஃபிக்சல் 12,12, நெக்ஸ்ட் ஃபிக்சல் 13,13, நெக்ஸ்ட் ஃபிக்சல் 14,14, ஃபைனலாக 15,15. அப்போ எக்ஸ் டிஸ்டன்சஸ் அண்டு ஒய் டிஸ்டன்சஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இந்த லைன் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா அதாவது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை டிவிஷன் பண்ணும்போது நமக்கு எம் வேல்யூங்கிறது கிடைக்கும். டெல்டா ஒய் அப்படிங்கிறது y2 - y1, டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது x2 - x1. இப்போ y2 - y1 அடிக்கும்போது 15 - 10ன்னு எடுத்துக்குவோம். அது கீழே x2 - x1 அடிக்கும்போது அங்கேயும் 15 - 10ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 5/5 கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு m = 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு m < 1. ஒரு ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறது பிலோ 45 டிகிரி கீழே ஜெனரேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட எம் வேல்யூ அப்படிங்கிறது <1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்ராமில் இந்த லைனோட ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் அதாவது x1 y1 அப்படிங்கிறது 12,11 இருக்குது. அதே எண்ட் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது x2 y2 17,12 இருக்குது.
Next, m is equal to delta y by delta x. அதாவது y2 minus y1 by x2 minus x1. So, 12 minus 11 by 17 minus 12. Next, m is equal to 1 by 5 கிடைக்குது. இதில் 1 அப்படிங்கிறது டெல்டா ஒய்யோட வேல்யூ, 5 அப்படிங்கிறது டெல்டா எக்ஸோட வேல்யூ. m less than 1 அப்படிங்கும்போது டெல்டா எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டெல்டா ஒய் வேல்யூ. டெல்டா ஒய்யை விட டெல்டா எக்ஸ் வேல்யூ ஹையராக இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் m less than 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 1 by 5 நம்ம இந்த டிவிஷன் பண்ணும்போது 0.2னு அவுட்புட் கிடைக்குது. 0.2 அப்படிங்கிறது 1 விட சின்ன நம்பர். ஸோ m less than 1 அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது. நெக்ஸ்ட்டு m greater than 1, அதாவது ஒரு ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படிங்கிறது எபோவ் 45 டிகிரிக்கு மேலே ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த m வேல்யூ அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் x1 y1 அப்படிங்கிறது 11,12 இருக்குது. அதே சமயத்தில் x2 y2 அப்படிங்கிறது 12,17 இருக்குது. இப்போ m ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், அதாவது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ 17 மைனஸ் 12 பை 12 மைனஸ் 11. நெக்ஸ்ட் m ஈக்குவல் டு 5 by 1ன்னு கிடைக்குது. இப்போ 5 அப்படிங்கிறது டெல்டா ஒய்யோட வேல்யூ, 1 அப்படிங்கிறது டெல்டா எக்ஸ் வேல்யூ. m கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது, அதாவது எபோவ் 45 டிகிரிக்கு மேலே ஒரு லைன் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் டெல்டா ஒய் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸை விட டெல்டா ஒய் வேல்யூ ஹையராக இருக்கிற கான்செப்ட் தான் m கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது. ஃபைனலாக m ஈக்குவல் டு 5 கிடைக்குது. m ஈக்குவல் டு 5 அப்படிங்கும்போது 5 அப்படிங்கிற வேல்யூ 1 விட பெருசு. ஸோ m கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது. Next, we first consider the scan conversion process for lines with positive slope less than 1. m less than 1 இருக்கும்போது bresenhams line drawing algorithm உண்டான ஈக்குவேஷன்ஸு எப்படி டெரிவேஷன் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்கேன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் 1, நெக்ஸ்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் 2, நெக்ஸ்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒய்கேன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒய்கே ப்ளஸ் 1, நெக்ஸ்ட்டு ஒய்கே ப்ளஸ் 2, நெக்ஸ்ட்டு ஒய்கே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராமில் லைனோட ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்கே கமா ஒய்கேன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதாவது எக்ஸ்கே ப்ளஸ் 1 எடுத்துக்கிறோம். எக்ஸ்கே ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது ஒய் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா இல்லையா, அதாவது நெக்ஸ்ட் பிக்சல் எது, எக்ஸ்கே ப்ளஸ் 1 கமா ஒய்கேவா ஆர் எக்ஸ்கே ப்ளஸ் 1 கமா ஒய்கே ப்ளஸ் 1 அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஒரு டிசைட் பண்ணுற கான்செப்ட் தான் bresenhams லைன் டிராயிங் அல்காரிதம்ங்கிறது. m less than 1 அப்படிங்கும்போது டெல்டா எக்ஸ் கிரேட்டர் தென் டெல்டா ஒய். டெல்டா ஒய்யை விட டெல்டா எக்ஸ் வேல்யூ ஹையராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடையும் ஸ்கேன் லைன் கன்வர்ஷன் ப்ராசஸ் ஆகும்போது எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒய் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் bresenhams லைன் டிராயிங் அல்காரிதத்தோட ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் 1 அப்படிங்கிறத சாம்பிளிங் பொசிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ஒய்கே கமா ஒய்கே ப்ளஸ் 1 ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் தான் இந்த லைன் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ பிட்வீன் பாயிண்ட்டை நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஒய்க்கும் ஒய்கேக்கும் இடைப்பட்டது டிஸ்டன்ஸை D1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய்கே ப்ளஸ் 1க்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை D2ன்னு எடுத்துக்கிறோம். பேசிக்காக லைன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒய் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்குவோம். இங்கே y is equal to m into xk plus 1 plus bன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா xk plus 1 அப்படிங்கிறது சாம்பிளிங் பொசிஷன் எடுத்துக்கிட்டதுனால xக்கு பதில் xk plus 1 அப்படிங்கிறத இங்கே இன்சலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு D1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒய்லேருந்து ஒய்கேவை சப்ட்ராக்ட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் D1 நமக்கு கிடைக்கும். ஸோ ஒய்க்கு பதில் m into xk plus 1 plus b அப்படிங்கிறத இன்சலைஸ் பண்ணிடுறோம். ஃபைனலாக D1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா m into xk plus 1 plus b minus yk அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Next D2. D2 is equal to yk plus 1 minus y. So yk plus 1 minus y க்கு பதில் m into xk plus 1 plus b அப்படிங்கிறத இன்சலைஸ் பண்ணிடுறோம். ஃபைனலாக நமக்கு D2 என்ன அப்படின்னா yk plus 1 minus m into xk plus 1 minus b அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ செப்பரேஷன் இஸ், அதாவது D1 D2க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ D1 மைனஸ் D2 is equal to D1க்கு பதில் m இன்ட்டு xk ப்ளஸ் 1 ப்ளஸ் b மைனஸ் yk அப்படி இன்சலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸு, அடுத்து D2க்கு பதில் yk ப்ளஸ் 1 மைனஸ் m இன்ட்டு xk ப்ளஸ் 1 மைனஸ் b அப்படிங்கிறது இன்சலைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு m இன்ட்டு xk ப்ளஸ் 1 ப்ளஸ் b மைனஸ் yk, இந்த மைனஸ் நம்ம ஃபுல்லாக உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் yk மைனஸ் yk கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் 1 மைனஸ் 1ஆக கன்வெர்ட் ஆகுது,
மைனஸ் எம் ப்ளஸ் எம்மாக கன்வெர்ட் ஆகுது, மைனஸ் பி ப்ளஸ் பிஏ கன்வெர்ட் ஆகுது. ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எம் இன்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி மைனஸ் ஒய்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனில் எம் இன்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது 2 இருக்குது. அதுமாதிரி பி அப்படிங்கிறது 2 இருக்குது, மைனஸ் ஒய்கே அப்படிங்கிறது 2 இருக்குது, மைனஸ் ஒன்றுங்கிறது 1 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 2m இன்ட்டு எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2yk ப்ளஸ் 2b மைனஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 311 எடுத்துக்கிறோம். நாம் ஏன் d1 d2 டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா d1 d2 டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது தான் அந்த லைன் எக்ஸாக்டாக எந்த ஃபிக்சல் வழியாக ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆல்சோ d1 மைனஸ் d2 அப்படிங்கிறது இஸ் எ டிசிஷன் பாராமீட்டர். அதாவது இஃப் d1 மைனஸ் d2 லெஸ் தென் 0 இருந்தால் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் கமா ஒய்கே அப்படிங்கிற ஃபிக்சல் வழியாக லைன் ஜெனரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இஃப் d1 மைனஸ் d2 கிரேட்டர் தென் 0 இருந்தால் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் கமா ஒய்கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஃபிக்சல் வழியாக லைன் ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது d1 d2 டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது தான் அந்த லைனோட க்ளோசஸ்ட் ஃபிக்சல் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு d1 minus d2 is equal to 2m into xk plus 1 minus 2yk plus 2b minus 1 அப்படிங்கிற 311 ஈக்குவேஷனை நம்ம திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம எம்முக்கு பதில் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃப்ளோட் வேல்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வி வாண்ட் ஒன்லி இன்டீஜர் கால்குலேஷன்ஸ். அதனால் d1 d2 டெல்டா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற டினாமினேட்டர் எலிமினேட் ஆகும். டெல்டா எக்ஸ் எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா we can get only integer calculations. நெக்ஸ்ட்டு டிசிஷன் பாராமீட்டர் pk is equal to டெல்டா எக்ஸ் இன்ட்டு d1 மைனஸ் d2. அதாவது pk அப்படிங்கிறத டிசிஷன் பாராமீட்டர் கன்சிடர் பண்ணுறோம், d1 d2 டெல்டா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா delta x into d1 minus d2 is equal to delta x into 2m xk plus 1 minus 2yk plus 2b minus 1. Next delta x into bracket குள்ள mக்கு பதில் delta y by delta x அப்படின்னு substitute பண்ணியிருக்கோம். So 2 delta y by delta x into xk plus 1 minus 2yk plus 2b minus 1 இருக்கு. இப்போ delta x bracket குள்ள கொண்டு போகிறோம். அப்போ 2 டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ்னு வரும்போது டெல்டா எக்ஸ் ரெண்டு அடிபட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் டெல்டா எக்ஸ் 2yk ப்ளஸ் டெல்டா எக்ஸ் 2b மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது 2 டெல்டா ஒய்யை வித்தின் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் 2 டெல்டா ஒய்ன்னு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு 2b மைனஸ் ஒன்று அப்படின்னு மாறுது. திரும்பவும் இதே ஈக்குவேஷனை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். அதாவது 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் 2 delta y plus delta x into 2b minus 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு delta x 2b minus குள்ளே கொண்டு போகும்போது என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 2 delta y xk minus 2 delta x yk plus 2 delta y plus delta x 2b minus delta x அப்படின்னு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை 2 delta y xk minus 2 delta x yk plus cன்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 312ன்னு எடுத்துக்கிறோம். இதில் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சி is equal to 2 delta y plus delta x into 2b minus 1. இந்த டேர்மை நாம் ஏன் சீனை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 delta y plus delta x into 2b minus 1 அப்படிங்கிற இந்த டேர்ம் இஸ் அ கான்ஸ்டன்ட். இதனால் எந்த எஃபெக்டும் ஆகாதனால இதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆல்சோ இதை தேவைப்பட்டால் நம்ம எலிமினேஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிசிஷன் பேராமீட்டர் pk is equal to 2 delta y xk minus 2 delta x yk plus c அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது டெல்டா எக்ஸ் இன்ட்டு d1 மைனஸ் d2 அப்படிங்கிற டிசிஷன் பேராமீட்டர் தான் நம்ம pkவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக டிசிஷன் பேராமீட்டர் அப்படிங்கிறத pkன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். pk லெஸ் தென் 0 இருந்தால் xk ப்ளஸ் ஒன் கமா ஒய்கேங்கிற ஃபிக்சல் வழியாக லைன் ஜெனரேட் ஆகும். pk கிரேட்டர் தென் 0 இருந்தால் xk ப்ளஸ் ஒன் கமா ஒய்கே ப்ளஸ் ஒன் வழியாக லைன் ஜெனரேட் ஆகும்.
டிசிஷன் பேராமீட்டர் பிகே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் ஒய் ஆக்சிஸ் இன்க்ரிமெண்ட் ஆகாது. அதே சமயத்தில் டிசிஷன் பேராமீட்டர் பிகே வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் ஒய் ஆக்சிஸில் இன்க்ரிமெண்ட் ஆகும். லைனோட நெக்ஸ்ட் ஃபிக்சல் எது அப்படிங்கிறத டிசிஷன் பேராமீட்டர் வழியாக தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கரண்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது பிகேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது பிகே ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது பிகே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 312லேருந்து நம்ம எவாலுவேஷன் பண்ணிக்கிறோம். பிகே அப்படிங்கிறது 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் சி அப்படின்னு இருந்தால் பிகே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது டிசிஷன் பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகே ப்ளஸ் ஒன்லேருந்து பிகேவை சப்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு தடவையும் டிசிஷன் பேராமீட்டர் வேல்யூ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பிகே ப்ளஸ் ஒன் மைனஸ் பிகே ஈக்குவல் டு பிகே ப்ளஸ் ஒனுக்கு பதில் 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சின்னு இன்ஸ்லைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் அடுத்து பிகேவுக்கு பதில் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் சி அப்படின்னு இன்ஸ்லைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் 2 டெல்டா ஒய் எக்ஸ்கே மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே ப்ளஸ் சி மைனஸ் சி. அடுத்து ப்ளஸ் சி மைனஸ் சி அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 டெல்டா ஒய் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் எஸ்கேன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 டெல்டா எக்ஸை வெளில கொண்டு வந்துடுறோம். வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்கேன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் இருக்குது. ரெண்டும் சேம் சைன் தான். அதனால் 2 டெல்டா ஒய் இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்கேன்னு எடுத்துக்கிறோம். இதில் ப்ளஸ் எக்ஸ்கேவும் மைனஸ் எக்ஸ்கேவும் அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா pk plus 1 minus pk is equal to 2 delta y minus 2 delta x yk plus 1 minus yk னு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு pk plus 1 மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா pk plus 1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டிசிஷன் பேராமீட்டர். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் pk plus 1 மட்டும் வச்சுக்கிட்டு pkவை உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x yk plus 1 minus yk. இது ஈக்குவேஷன் 313 எடுத்துக்கிறோம். Next, where the term yk plus 1 minus yk is either 0 or 1 depending on the sign of parameter pk. Equation 313ல yk plus 1 minus yk அப்படிங்கிறத term எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா sign of parameter pk டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது if pk less than 0 இருந்தால் xk plus 1 yk அப்படிங்கிற ஃபிக்சல் வழியாக தான் லைன் ஜெனரேட் ஆகும். அதாவது y இன்க்ரிமெண்ட் ஆகாது. அதனால் ஈக்குவேஷன் 313ல yk plus 1 அப்படிங்கிற அந்த டேர்முக்கு பதில் நம்ம ஒய்கேங்கிறத இன்ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 313 மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். அதாவது இஃப் பிகே லெஸ் தென் 0 இருந்தால் பிகே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு பிகே ப்ளஸ் 2 டெல்டா ஒய் மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் ஒய்கே மைனஸ் ஒய்கேன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஒய்கே மைனஸ் ஒய்கே ரெண்டு அடிச்சிடறோம். அப்போ 0ன்னு கிடைக்கும். 0 இன்ட்டு 2 டெல்டா எக்ஸ் அப்படிங்கும்போது 0ன்னு வரும். ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா pk plus 1 equal to pk plus 2 delta y அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். அப்போ pk less than 0 இருந்தால் நம்ம pk plus 1 equal to pk plus 2 delta y அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் pk greater than 0 இருந்தால் xk plus 1 yk plus 1 அப்படிங்கிற ஃபிக்சர் உள்ள லைன் ஜெனரேட் ஆகும். அதாவது y ஆக்சிஸில் இன்க்ரிமெண்ட் ஆகும். So, equation 313 pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x yk plus 1 minus yk அப்படிங்கிற டேர்மில் yk plus 1 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அதாவது yk plus 1 is equal to yk plus 1 ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால ஈக்குவேஷன் 313ல் yk plus 1க்கு பதில் yk plus 1 எடுத்துக்கிறோம். அதாவது ஈக்குவேஷன் 313 pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x yk plus 1 minus yk எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ykவும் மைனஸ் yக்கும் கேன்சல் பண்ணிடுறோம்.
ஃபைனலாக நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிகே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பிகே ப்ளஸ் டூ டெல்டா ஒய் மைனஸ் டூ டெல்டா எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ பிகே கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் பிகே லெஸ் தென் ஜீரோ, இஃப் பிகே கிரேட்டர் தென் ஜீரோ, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே கே ப்ளஸ் ஒன் ஸ்டெப்ஸ், அதாவது லைனோட அடுத்தடுத்த ஃபிக்சல் எது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான ஈக்குவேஷன்ஸ் தான். அதே சமயத்தில் இன்சியல் பேராமீட்டர், லைனோட ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு உண்டான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது P0 ஈக்குவல் டு டூ டெல்டா ஒய் மைனஸ் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை 314 கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 312 அப்படிங்கிற ஈக்குவேஷன்லேருந்து டெரிவேஷன் ஆகிருக்கு. இது எப்படி டெரிவேஷன் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 delta y xk minus 2 delta x yk plus 2 delta y plus delta x 2b minus delta x அப்படிங்கிற 312 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டர், அதாவது இனிஷியல் பேராமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால k அப்படிங்கிறதுக்கு பதில் 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதாவது பேராமீட்டர் 1ன்னு. ஸோ p1 ஈக்குவல் டு 2 delta y x1 minus 2 delta x y1 plus 2 delta y plus delta x 2b minus delta xன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லைன் ஈக்குவேஷனையும் x1 y1 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x1 ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறோம். இதில் பியை மட்டும் லெஃப்டில் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் ரைட் சைட் கொண்டு வந்துடுறோம். b ஈக்குவல் டு y1 மைனஸ் m இன்ட்டு x1 எடுத்துக்கிறோம். mக்கு பதில் டெல்டா y பை டெல்டா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ b ஈக்குவல் டு y1 மைனஸ் டெல்டா y பை டெல்டா எக்ஸ் இன்ட்டு x1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 312ல் பிக்கு பதில் y1 மைனஸ் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இன்ட்டு x1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வித்தின் ப்ராக்கெட்குள்ளே டெல்டா எக்ஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்படி டெல்டா எக்ஸை உள்ளே கொண்டு போகும்போது வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் மாடிஃபிகேஷன் ஆகுது. அதாவது p1 ஈக்குவல் டு 2 டெல்டா ஒய் x1 மைனஸ் 2 டெல்டா எக்ஸ் y1 ப்ளஸ் 2 டெல்டா ஒய் ப்ளஸ் 2 டெல்டா எக்ஸ் y1 மைனஸ் 2 delta y x1 minus delta xன்னு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகுது. இந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் 2 delta y x1ஐயும் மைனஸ் 2 delta y x1ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி மைனஸ் 2 delta x y1ஐயும் ப்ளஸ் 2 delta x y1ஐயும் கேன்சல் பண்ணுறோம். ஃபைனல் நமக்கு p1 ஈக்குவல் டு 2 delta y மைனஸ் delta x அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு உண்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு bresenhams லைன் ட்ராயிங் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, இன்புட் ஆஃப் x1 y1 x2 y2, ஒரு லைனோட ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸையும் எண்ட் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸையும் இன்புட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு x1 y ஈக்குவல் டு y1, x1 வேல்யூ xல் அசைன் ஆகுது, y1 வேல்யூ yல் அசைன் ஆகுது. இங்கே xy அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பிக்சல் ஆஃப் தி லைன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய். delta x is equal to x2 minus x1, delta y is equal to y2 minus y1. Next, find the first parameter. P0 is equal to 2 delta y minus delta x. அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் வழியா ஃபர்ஸ்ட் parameter pkவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் while loop, லூப்புக்குள்ள x less than or equal to x2, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் லூப் ரிப்பீட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஃபிக்சல் xy, அதாவது ஒரு லைனோட ஃபஸ்ட்டு ஃபிக்சல் அப்படிங்கிறது இங்கே ஜெனரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன், இஃப் பிகே லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் நெக்ஸ்ட்டு ஃபிக்சல் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ஒய்க்குன்னு எடுத்துக்கும். இதுக்குண்டான ஈக்குவேஷன் பிகே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பிகே ப்ளஸ் 2 டெல்டா ஒய். கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபிக்சல் அப்படிங்கிறது எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் ஒய்கே ப்ளஸ் ஒன் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk plus 1 equal to pk plus 2 delta y minus 2 delta x அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்ராமில் லைன் எந்தெந்த ஃபிக்சல்ஸ் வழியாக ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத bresenhams லைன் ட்ராயிங் அல்காரிதம் ஈக்குவேஷன் மூலயமா நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த லைனோட x1 y1 அப்படிங்கிறது 20, 10, x2 y2 அப்படிங்கிறது 30, 18. ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது 10, டெல்டா ஒய் அப்படிங்கிறது 8. Next, the initial decision parameter P0 is equal to 2 delta y minus delta x. 2 into delta y. So, 2 into 8 minus 10. 2 into 18, 16. 16 minus 10. ஃபைனலாக நமக்கு ரிசல்ட்டு 6ன்னு கிடைக்குது. 6 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிசிஷன் பேராமீட்டர். ஸோ பிகே ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறோம். 6 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இஃப் பிகே கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஃபிக்சல் அப்படிங்கிறது எக்ஸ்கே ப்ளஸ் 1 ஒய்கே ப்ளஸ் 1.
அப்போ எக்ஸும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, ஒய்யும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. நம்ம டயக்ராமில் செக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது 21,11 எடுத்துக்குது. So next parameter pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x ன்னு எடுத்துக்கிறோம். இதில் pk value 6 ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். plus 2 delta y அப்படிங்கும்போது 16 minus 2 delta x அப்படிங்கும்போது 20. 6 plus 16 போது 22 minus 20 ஃபைனலாக நமக்கு 2ன்னு ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு pk greater than 0 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது xk plus 1, yk plus 1. எக்ஸும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ நம்ம டயக்ராமில் செக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது 22,12ன்னு எடுத்துக்குது. நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ pk அப்படிங்கிறது 2, அப்போ pk பதில் 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். 2 plus 2 delta yக்கு பதில் 16 கொடுத்துட்றோம். minus 2 delta x 20. அப்போ 16 plus 2ங்கும்போது 18. 18 minus 20 அப்படிங்கும்போது நமக்கு ஃபைனலாக நெக்ஸ்ட் pk அப்படிங்கிறது -2ன்னு கிடைக்குது. pk less than 0 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது xk plus 1, yக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டயக்ராமில் செக் பண்ணோம்னா x மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். x 23ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். அதே சமயத்தில் yங்கிறது 12லே இருக்கும். நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk plus 1 is equal to pk plus 2 delta y அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா pk less than 0 இருக்கிறதுனால. இப்போ pk வேல்யூ -2, ஸோ pkக்கு பதில் -2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் 2 delta y அப்படிங்கும்போது 16 கொடுத்துட்றோம். -2 + 16 போது நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk அப்படிங்கிறது 14 நமக்கு கிடைக்குது. இஃப் pk greater than 0 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபிக்சல் xk plus 1, yk plus 1. இப்போ டயக்ராமில் செக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிக்சல் அப்படிங்கிறது 24,13 எடுத்துக்குது. நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x ன்னு கொடுத்துறோம். இப்போ pk வேல்யூ 14 இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் 2 delta y போது 16 minus 2 delta x போது 20. 14 plus 16 போது 30. 30 minus 20 அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk வந்து 10ன்னு கிடைக்குது. இஃப் pk greater than 0 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபிக்சல் xk plus 1, yk plus 1 எடுத்துக்கிறோம். இங்கே டயக்ராமில் செக் பண்ணும்போது 25,14 எடுத்துக்குது. நெக்ஸ்ட் பேராமீட்டர் pk plus 1 is equal to pk plus 2 delta y minus 2 delta x எடுத்துக்கிறோம். pkக்கு பதில் 10 கொடுக்குறோம். 10 plus 2 delta y 16 minus 2 delta x 20. ஸோ 10 plus 16 போது 26 minus 20 எடுத்துக்கும். ஃபைனலாக நெக்ஸ்ட் டிசிஷன் பேராமீட்டர் pk வந்து 6ன்னு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு டிசிஷன் பேராமீட்டர் pk 6ன்னு கிடைச்சிச்சு. லாஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச டிசிஷன் பேராமீட்டர் pkவும் 6ன்னு தான் இருக்குது. ரிமைனிங்காக வரக்கூடிய டிசிஷன் பேராமீட்டர் வேல்யூஸும் ரிப்பீட்டட் வேல்யூஸாக தான் இருக்கும். pk 6ன்னு இருக்கும்போது x இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு pk 2ன்னு ஆகும்போது x இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து pk -2ன்னு ஆகும்போது x மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் 16லே இருக்குது. நெக்ஸ்ட்டு pk 14 ஆகும்போது x இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக pk 10ன்னு ஆகும்போது x இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதாவது x 30, ஒய் 18 இருக்குது. இதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அதாவது pk வேல்யூ மைனஸ் வேல்யூ இருக்கும்போது மட்டும் x இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஒய் இன்க்ரிமெண்ட் ஆகாமல் இருக்குது. தட்ஸ் ஆல்.